பாஜகவுடைய தோழமை கட்சியாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை நீட் இருக்க வேண்டாம் என்று ஜி.கே. மணி அவர்கள் இன்று பேசியிருக்கின்றார்கள். வரவேற்கத்தக்க. கடந்த காலங்களில் நேரு அவர்களை விமர்சனம் செய்த பாஜக தற்போது இந்திரா காந்தி அவர்களையும் அவர்கள் கொண்டது எமர்ஜென்சியையும் வைத்து பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி? பாஜக யாரையும் விமர்சனம் செய்வதற்கு அருகதை கிடையாது. அவர்களுடைய 10 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்தது என்றே எல்லோருக்கும் தெரியும். மிகவும் மோசமான ஆட்சியாக இருந்தது. அது மட்டுமல்ல, நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கி கொண்டிருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தோமையானால் இராணுவத்தை கூட தனியார் மயம் ஆக்கி இருப்பார்கள். ஆகவே மோடி அவர்களை எவ்வளவு சீக்கிரம் பதவியிலிருந்து தூக்குகின்றோமோ அவ்வளவு சீக்கிரம் இந்தியாவிற்கு நன்மை விளைவிக்கும். இந்திரா காந்தி என்றுதான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு அவர்களை அழைக்கிற நிலைமையில தான் காங்கிரஸ் கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விமர்சனம் செஞ்சுட்டு வராரு. எனக்கு புரியல. அண்ணாமலை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திரா காந்தியை கூறுவதா என்ற பத்தி பேசணும்னா அவர் நேருவோட மகள் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கான தனிப்பட்ட சாதனை எதுவும் இல்லை. இவர்களை பொறுத்தவரையில் நாட்டு விடுதலைக்காக போராடிய தலைவர்களை பற்றி எல்லாம் தெரியாது. மோடி அவர்களை சொன்னால் 1980 காந்தி படத்தை பார்த்துதான் காந்தியை பற்றி தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த நாட்டின் பிரதமர் இருக்கின்றார்கள் என்றால் இவருடைய யோகிதை என்ன என்பது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள், பாகிஸ்தானில் இருந்து நாட்டை காப்பாற்றியவர்கள், குறிப்பாக இந்திரா காந்தி பாகிஸ்தான் வாலாட்டியது என்ற காரணத்திற்காகவே பாகிஸ்தானை 2ஆக உடைத்து பங்களாதேஷை ஏற்படுத்தினார். ஆகவே அவருடைய வீரச் செயல்களை புகழ வேண்டுமே தவிர பொறாமையின் காரணமாக அவர்களை விமர்சிப்பது என்பது தவறு.